இத போல வழிகட்ட காலமா அந்த காலம். மிஸ்வாக்கும் சுன்னத் இல்ல, அதுவும் சுன்னத் இல்ல. இதுவும் அந்த கம்ப்யூட்டரையும் அந்த சயின்ஸையும் மிம்பர்ல பேசுற இடம் அல்ல அது. மார்க்கத்தையும் மற்றதையும் குழப்ப வேண்டாம். இது மிம்பர், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் சொந்தமான இடம். டிவியில ஒருத்தருக்கு பேசுறதுக்கு இடம் கிடைச்சா போதும், வாயில வாரதெல்லாம் பேச்சுதான். சுன்னத்துகளுடைய மகிமை இருந்தா தானே சுன்னத்தை பத்தி தெரியும். மிஸ்வாக்க பத்தி அந்நியன் பேசுறான், எங்கட முஸ்லிம் என்ற பேர்ல இவன் வேற என்னமோ பேசுறான். எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் சகோதரர்களே. சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜாமத் செய்த இரத்தத்தை கூட உறிஞ்சி குடித்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில் வழிந்த இரத்தத்தை வாயை வைத்து உறிஞ்சி கொடுத்து அந்த உஹது மைதானத்தில் ஷஹீதானவர்கள். சகோதரர்களே, நாயகம் வராமல் தொழுவார்களா? தொழுகையை நிறைவேற்றுவார்களா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லா வஹும் யன்தஸிரூன, இந்த தொழுகையை தொழுவிக்காமல் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக சொன்னார், ஆயிஷா பவுலி ஃபில் மிக்தபி மான், ஆயிஷா ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் தண்ணீரை ஊற்றுங்கள். ஆயிஷா அம்மா தண்ணீரை ஊத்தினாங்க. ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து உது செய்து தொழுவிக்கிறதுக்கு எழும்பினாங்க, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நேரம் அப்படியே போகுது, மயக்கம். வரேலா அபூபக்கரை கூப்பிடுங்க, உமரை கூப்பிடுங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்கள தொழுவிக்க சொல்லுங்க. சொல்லலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையே. ஏன்? அந்த சக்கராத்திலையும் ஜமாத்தை விடப்படாது, அந்த வருத்தத்திலையும் ஜமாத்தை மிஸ் பண்ணப்படாது. சகோதரர்களே, எழும்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்ப குளிச்சாங்க. இது புகாரியுடைய ஹதீஸ். திரும்ப குளிச்சாங்க, குளிச்சிட்டு எழும்பினாங்க, திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க. மூணாவது மயக்கம், இரண்டாவது மயக்கம். ஏண்டவாப்பாவா அபூபக்கரா, அவர் நீங்க நின்ற முசல்லால நின்று மக்களுக்கு தொழுவிப்பாரா? தக்பீர கட்டினா அவர் அழுகுருவாரு. அவர் ரகீகுல் கல்ப், அவர் எவ்வளவு சாஃப்டானவர், உங்களை உயிராக நேசிப்பவர். நீங்க நின்ற முசல்லால அவர் நிப்பாரா? இல்ல, உமர தொழுவிக்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். இல்ல இல்ல, அபூபக்கர் தான் தொழுவிக்கும். சகோதரர்களே, கொஞ்ச நாளில் வருத்தம் லேசாகியது. 2 நாள் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய சமூகமே சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல அது. சஹாபாக்கள் காலத்துல யாராவது ஒத்தன் தொழுகை இல்லாமல் இருந்திருந்தால் ஒன்று அவர் கபர்ல இருக்கணும், இல்லாட்டி அவரை தலை பறந்திருக்கும். சஹாபாக்கள் காலத்துல தொழுகை இல்லாமல் யாருக்கும் அங்க நடமாடையில. ஒன்று அவர் பள்ளிக்கு வந்து சுஜூதில் இருக்கணும், இல்லண்டா அவர கழுத்து வெட்ட. இஸ்லாமிய சமூகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்த வசியத் அது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கால் நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, நல்ல ஆரோக்கியம், நல்ல ஜிம் பாடி, நல்ல பிசிக்கலி ஃபிட்னஸ். பாங்கு சத்தம் கேக்குது, செவிட்டுக்கிளி போற மாதிரி போறாங்க. இமாம் முஅத்தின் கத்துறார், ஹய்யா அலஸ் ஸலாம் ஹய்யா அலல் ஃபலாஹ். ஏ முஸ்லிம் சமூகமே, வெட்கம், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன். நீ பிறந்த உடனே ஏ முஸ்லிம் வாலிபனே, ஏ முஸ்லிம் சகோதரனே, நீ பிறந்தவுடன் உன்னுடைய காதில் உலமாக்களை கொண்டு வந்து உன்னுடைய தாய் தகப்பன் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன் என்று பாங்குதான் சொன்னார்கள். இதையெல்லாம் மறந்து எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல்! அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருக்கும் தைரியத்தை, துணிச்சலை உனக்கு தந்தவன் யார்? ஏ முஸ்லிம் சமூகமே, நீங்கெல்லாம் பெரிய பெரிய யாராக இருந்தாலும் சரி, அல்லாவை வணங்கவில்லையா, அல்லாஹ்வுடைய தொழுகையை நிறைவேற்றவில்லையா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கணக்கெடுக்க மாட்டான். அல்லாஹ் கேவலப்படுத்துவான். யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுடைய அல்லாஹ்வுடைய பரக்கத்தே இல்லை.